சங்கீதம் 47:1 சொல்லுகிறது, சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னு சொல்லுது. ஏன் கர்த்தரை கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரிக்க வேண்டும் அப்படின்றத பார்ப்போம். அதே சங்கீதம் 47:2 சொல்கிறது, உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமி மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். அவர் பூமி மீதெங்கும் மகத்துவமான ஒரு ராஜாவா இருக்கிறாரு. நம்மளெல்லாம் அரசாள்றதுக்கு அவர் ஒரு ராஜாவா இருக்கிறனால நாம் அவரை கெம்பீர சத்தமா நம்ம பாடி ஆர்ப்பரிக்கணும். நாம் ஏன் கரங்களை தட்டி கர்த்தரை கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரிக்கணும் அப்படின்னா, நம்மளோட அந்த இருதயம் நல்லா அந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லுவாங்க. நம்ம கரங்களை தட்டி நம்ம அப்படியே கெம்பீரமா சத்தமா அப்படியே ஆர்ப்பரிக்கும் போது நம்மளோட இருதயத்துக்கு அது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம கரங்களை தட்டி, அது நம்மளோட சரீரத்துக்கும் ஒரு பலனா இருக்கும், நம்மளோட ஆவிக்கும் அது ஒரு பலனா இருக்குது. அதனால நம்ம கர்த்தரை கெம்பீர சத்தமா கைகளை தட்டி நம்ம ஆர்ப்பரிக்கணும். அந்த மாதிரி ஆர்ப்பரிக்கும் போது நம்மளோட அழுகையின் சத்தங்கள் அது நிர்மூலமாகிறது. நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள், வேதனைகள் அந்த மாதிரி அந்த இதெல்லாம் அது சுத்தமா இல்லாம நம்ம போகிறது. எஸ்றா 3:13 சொல்கிறது, ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறிய கூடாதிருந்தது என்று வசனம் சொல்கிறது. அது மட்டும் அல்லாம இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ மதிலுக்கு முன்பாக ஆர்ப்பரிக்கும் பொழுது தடையா இருந்த மதில் சுவர் இடிந்து தரைமட்டமானது அப்படின்னு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இப்ப வரைக்கும் அந்த எரிகோ மதிலோட ஒரு செங்கலை கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா. அந்த அவ்வளவு பெரிய அந்த ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சிருக்காரு. அவ்வளவு பெருசா இருந்த அந்த எரிகோ மதில் ஒட்டஞ்சு தரைமட்டமாயிருக்கு. ஒரு செங்கலும் இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு அந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்ப கர்த்தரோட செய்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையும் அதே மாதிரி எந்த மாதிரி எரிகோ மதில் மாதிரி பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை கர்த்தர் அதை நம்ம துதிக்கும் பொழுது அது ஒண்ணுமே இல்லாம அதை நம்ம தேடியும் காணாது இருக்கிற மாதிரி அது நம்ம என்ன செஞ்சு தேடினாலும் அந்த காணாம போயிடும். அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது நம்மளோட பிரச்சனைகள், நம்மளோட வேதனைகள், நம்மளுக்கு என்ன இருக்குதோ அது ஃபுல்லா நம்ம அந்த கம்பீர சத்தமாய் கர்த்தரை கைத்தட்டி ஆர்ப்பரிச்சு நம்ம அதை துதிக்கும் போது, நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம தேடியும் கூட காணாது இருக்கும். அதனால நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்ம கைகளை தட்டி சிந்த சந்தோஷத்தோட கண்களை ஏறெடுத்து வானத்துக்கு நேரா கைகளை ஏறெடுத்து நம்ம துதிக்கும் பொழுது அவர் நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. ஆகையால் நாம் தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரிப்போம், தடைகளை உடைப்போம், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.